கன்னிராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க. அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள்லாம் அது கன்னிராசிக்காரங்க தான். பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க. இதை நினச்சி தனியாக இருக்கும்போது ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. கன்னிராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்கறவங்க எல்லாருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கண்டகசனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கடந்த 2.5 வருடமாகவே பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாத ராசினா அது கன்னிராசிக்காரங்க தான். இப்ப வேற கண்டகசனி வேற ஆரம்பிச்சிருச்சுங்கிறீங்க. என்னென்னமோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல சாமி. எங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பயத்தோடு இருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா கண்டகசனி ஆரம்பிச்சது உண்மைதான். அது கன்னிராசிக்காரங்களுக்கு இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்க போகுது. 1 கோடி பேர் கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலரான ஒரு நபருக்கு மட்டும்தான் இதனுடைய ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர மீதி யாருமே இதை நினைச்சு பயப்பட தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகு பயிற்சி நடக்க இருக்குது. இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றக்கூடியதற்கு நல்ல ஒரு மாதிரி தரக்கூடிய ஒரு நாட்களாகவே இந்த மே மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஏதாவது ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கன்னிராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்க நபர் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரன் மாதிரி சொல்லி காட்டுற பழக்கங்கிறது என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி நடக்க இருக்குது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதனால வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு படிப்படியாகவே உயரப்போகுது. ஒரு 10 ரூபா வர இடத்துல நீ வரக்கூடிய நாட்களில் ஒரு 50 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு வருமானமாகவும் லாபமாகவும் வரக்கூட போகுது. கடந்த காலகட்டங்களில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு ஒரு மாதம் ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ வீட்டு கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையா இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையா இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே உங்களுக்கு இருக்காது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி நினைச்சதான் நிறைய நபர்கள் பயமுறுத்திட்டு இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு, ஆனால் கண்டுபிடிச்சலாம். ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த வருடகிரகங்கள் மூலமாக கன்னிராசிக்காரங்க நல்ல பலன்களை மட்டுமே அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்காது. இனி குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகவே பார்க்கப்பட்டிருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு ஈஸியாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிடும். காதலில் அதிகமாக வந்து நல்லா செட் ஆகிட்டாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும் இங்கே நடக்கிறது அப்படியே வந்து ஆப்போசிட்டில் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா திருமண நிலை அப்படிங்கிறது பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அப்படிங்கிறது ஈஸியாக அமைஞ்சிருது கன்னிராசியில் கூடியனருக்கு. ஆனால் வந்து ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வந்து வயது 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய கன்னிராசி ஆண்கள் வந்து திருமண பாக்கியத்துக்குள்ள அடியெடுத்து வைக்காமல் இருக்காங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே நிறைய நபர்கள் வந்து இந்த இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்தில் இயங்கிய கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு மேரேஜ் 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. வரக்கூடிய அந்த குரு பயிற்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெற்று தருவார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலகட்டங்களில் காதல் ராசினாவே அது வந்து கன்னிராசிக்காரங்க அப்படின்னு ஒரு பேர் எடுத்து வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அது வந்து கன்னிராசிக்காரங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு சண்டை சச்சரவு வந்து திடீர்னு அது பிரேக்கப் ஆயிரும், இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சவால் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது உங்களுடைய பெற்றோர்களே சம்மதத்தோடனே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்க உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாமே விரைவில் உங்களுடைய பணத்தையும் திருப்பி தர போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரங்க குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில்துறையான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. எல்லாம் என்னடா நம்ம உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் கார் வாங்கிட்டான், பைக்கு வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க. உங்களை பற்றி வெளியே போய் புரளையும் பேச போகிறாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களில் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக இதெல்லாமே நடக்க தான் போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை தான். எப்படியாவது கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் சாமி, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு தான் நிறைய கன்னிராசிக்காரன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா கடந்த 2-3 வருடமாக பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு கிடையாது. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 லட்சத்து 5 லட்சம் வரைக்கும் நிச்சயமாக இருக்கும். எப்படியாவது கடனை மட்டும் கட்டிட்டுனா போதும் சாமி, நான் அப்படியே இது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிஞ்ச 2026 நீங்கள் அடைய எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக உங்களை பயமுறுத்திட்டு அச்சுறுத்தி நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தாலேயே விலக போகுது. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலமாகவோ இல்லை வந்து புதிதாக ஒரு உறவு மூலமாக உங்களுக்கு துரோகம் வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்ட்டையுமே ஓப்பனாக ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்.